சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் 865 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி தேர்தல் பறிமுதல் மேலாண்மை அமைப்பு செயல்பாட்டிற்கு வந்ததிலிருந்து மேற்கு வங்கத்தில் ரொக்கம், மதுபானம், போதைப் பொருட்கள், விலை மதிப்புள்ள உலோகங்கள் மற்றும் இலவச பொருட்கள் உள்ளிட்ட வகையில் 427 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதே பிரிவுகளின் கீழ் தமிழ்நாட்டில் 438 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் கடுமையாக அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் விரைவான நடவடிக்கை மற்றும் திடீர் சோதனைகளை மேற்கொள்வதற்காக இந்த இரு மாநிலங்களிலும் 5000த்திற்கும் மேற்பட்ட பறக்கும் படை அணிகளும் 5300க்கும் மேற்பட்ட நிலையான கண்காணிப்பு அணிகளும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் சுதந்திரமான, நியாயமான தேர்தலை நடத்துவதை உறுதி செய்யும்படி அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் விதிமுறை அமலாக்கம் தொடர்பான புகார்களை பரிசீலித்து தீர்ப்பதற்காக மாவட்ட அளவிலான குறை தீர்க்கும் குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன.